நம்ம எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுந்த உடனே சில பேர் காலையில எழுந்த உடனே டீ அப்படின்னு சொல்லிட்டு டீயை சாப்பிட்டு தான் வந்து எழுந்துப்போம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து அன்றாட வாழ்க்கையில கண்டிப்பா டீ சாப்பிடாதவங்களும் இருக்க முடியாது. நிறைய பேருக்கு டீ பிடிக்கும், சில பேருக்கு டீ பிடிக்காம இருக்கலாம். அப்படி நம்ம வாழ்க்கையிலே வந்து டிராவல் பண்ணோம். ஏன்னா டீ சாப்பிட்டா எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கையும் கொஞ்சம் ஈஸியா பண்ண முடியும், ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து டீல வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல குணங்கள் இருக்கு. அப்படி குடிக்கக்கூடிய அந்த டீயை குடிக்கும்போது நாம வேற எந்த உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 உணவுகள் இருக்கு. ஸோ அந்த 5 உணவு கண்டிப்பா வந்து டீ குடிக்கிற டைம்ல சாப்பிடக்கூடாது. ஏன்னா டீ குடிக்கும் போது சில பேர் வந்து சில ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே தான் வந்து டீ குடிப்பாங்க. அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துருவோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பூண்டு, வெங்காயம். நீங்க எல்லாம் நினைக்கலாம், என்னடா திடீர்னு பூண்டு வெங்காயம் சொல்றானே, டீ குடிக்கும் போது யாராச்சும் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை டீ குடிச்சதுக்கு அப்புறமாவோ பூண்டு வெங்காயம் சார்ந்த உணவுல நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க எல்லாம் நினைப்பீங்க, பூண்டு வெங்காயத்துக்கும் டீக்கு என்ன சம்பந்தம், இது எப்படி சாப்பிடுவாங்க, இது போய் ஒரு பாயிண்டா நான் சொல்றேன் அப்படின்னு நினைப்பீங்க. அதுல நம்மள நிறைய பேர் தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ கடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் பண்ணி வச்சிருப்பாங்க டீ கடையில. அதுல வந்து பாத்தீங்கன்னா சில விஷயத்துல மசாலாக்காக பூண்டு சேர்த்திருப்பாங்க, சில விஷயத்துல நிறைய வெங்காயம் சேர்த்திருப்பாங்க. ஸோ போண்டா இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெங்காயம் நிறைய இருக்கும். ஸோ நம்ம டீ குடிச்சுக்கிட்டே ஒரு போண்டா சாப்பிட்றோம்னா அது உள்ள வெங்காயம் போயிட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதில் அந்த டேஸ்ட்டுக்காக பூண்டும் சேர்த்துருப்பாங்க. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம சாப்பிடுவோம். அதுக்காக தான் இது கண்டிப்பாக நான் சொல்றது. ஸோ டீ சாப்பிடும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெறும் டீ மட்டும் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. டீ சாப்பிடும்போது ரெண்டாவதா நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த கடைபிடிக்கிறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா எண்ணெயில வறுத்த உணவுகள். ஸோ வறுத்த உணவுகள்னாலும் பொரித்த உணவுகள்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஸோ டீ கடையில பார்த்தீங்கன்னா வடை, போண்டா இது மாதிரி விஷயத்த வந்து எண்ணெயில போட்டு தான் வறுத்து எடுத்திருப்பாங்க. நீங்க நேரா போனதும் 2 வடையை எடுத்துக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே நம்ம டீயை குடிச்சோன்னா கண்டிப்பா நம்ம உடம்புக்கு அது ஆரோக்கியமற்றது. டீ கூட எண்ணெயில வறுத்த பொருட்களை சாப்பிடக்கூடாது. இது வேற அது வேற, அதான் மேட்ரு. ஸோ எல்லாரும் ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, டக்குன்னு அந்த எண்ணெயில வறுத்த பொருளை சாப்பிட்டுக்கிட்டே டீ போடுப்பான்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயில வறுத்த பொருளை நம்ம சாப்பிட்டுருவோம். ஸோ கண்டிப்பா நம்ம உடம்புக்கு அது பிரச்சனையை கொண்டு வரும். அதுக்காக தான் நாம இந்த பதிவை மேக் பண்றோம். ஸோ மற்றபடி உங்களை கஷ்டப்படுறதுக்காக இல்லை. ஸோ டீ மட்டும் தனியா சாப்பிடுங்க, அது மாதிரி ஐட்டம்ஸ் தனியா வாங்கி சாப்பிடலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டீ சாப்பிடுறதுக்கு முன்னாடி வீட்டுல சில பேர் டீ சாப்பிடுவீங்க, இல்ல வெளியில சில பேர் டீ சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டு ஒரு வீட்டுக்கு வரும்போதோ இல்ல வீட்டுல என்ன பழங்கள் இருக்கும், டக்குன்னு வந்து நம்ம சிட்ரஸ் பழங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ ஆரஞ்சு இது மாதிரி விஷயம் நிறைய பழங்களை வந்து நாம வந்து டீ சாப்பிட்டதுக்கு முன்னாடியோ இல்ல டீ சாப்பிட்டதுக்கு அப்புறமாவோ சாப்பிடக்கூடாது. ஸோ இதுவும் வந்து ரெண்டுமே மேட்ச் ஆகாது, உடம்புக்கு வந்து உபாதை தான் கொண்டு வரும். ஸோ அதனால கண்டிப்பா டீ சாப்பிடும்போது தவிர்க்காம மறக்காம அதுக்கு முன்னாடி பழம் சாப்பிட்டீங்கன்னா டீ சாப்பிடாதீங்க. இல்ல டீ சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டேபிள் ஃப்ரூட்ஸ் இருக்கும், டக்குன்னு வருவோம், அப்படி எடுத்து ஒன்று வாயில போட்டுப்போம். ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த பதிவு. இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், 4வது பாயிண்டா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில டீ கடைகள்ல நீங்க டீ சாப்பிடும் போதோ இல்ல சில பேர் வீட்டுல சாப்பிடும் போதோ சரி பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் இருக்கும், நேரா வருவீங்க, டயர்டா இருக்கும், டீ போடுங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ டீ போட்டு எடுத்துட்டு வர சூக்குள்ள டக்குன்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல வந்து ஸ்வீட்ஸ் இருக்கும். அது கொஞ்ச நேரம் ஸ்வீட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நீங்க ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. ஸோ ஸ்வீட் சாப்பிட்டு டக்குன்னு உடனே டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு டீயை தந்து கொடுத்துருவாங்க, டீயை குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ கண்டிப்பா வந்து டீ குடிக்கிற மாதிரி இனிப்பான எந்த பொருளும் நம்ம சாப்பிடக்கூடாது. இது முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா இனிப்பு அதிகமா நம்ம உடம்புக்குள்ள போயிருக்கும் போது நாம இதை டீ எடுத்தீங்கன்னா இந்த டோசேஜுக்கும் அந்த டோசேஜுக்கும் ஆகாது. இதுதான் பிரச்சனையே, நம்ம உடம்புக்குள்ள வயிற்றுக்குள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். ஸோ அந்த ரொம்ப டீப்பா நம்ம போவேனா கண்டிப்பா இதுக்கும் அதுக்கு செட் ஆகாதுன்ற மேட்டரை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இனிப்பை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடணும். லாஸ்ட் ஒன், 5வதா ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த விஷயத்த கண்டிப்பா டீ குடிக்கும் போது முன்னாடியோ டீ குடிச்சதுக்கு அப்புறமாவோ டீ குடிச்சுக்கிட்டோ நம்ம பண்ணக்கூடாது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா காரமான உணவுகள். ஸோ ரொம்ப காரமா இருக்கிற சிப்ஸ் இது மாதிரி வெரைட்டி ஆஃப் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது காரமா. அந்த விஷயத்த வாங்கி வச்சுக்கிட்டோ நம்ம ஒரு மாதிரி டிவி பார்த்துக்கிட்டோ இல்ல கடையில் இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காரமான உணவை சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் லிப் பண்ணி நம்ம டீ குடிப்போம். ஸோ கண்டிப்பா அது மாதிரி விஷயத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். இது முக்கியமான விஷயம். கண்டிப்பா இந்த காரத்தன்மையோட டீயை சேர்த்து குடிக்கிறது கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இது உடம்புக்கு உபாதை தான் கொண்டு வரும். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இதை பார்க்கும்போது கண்டிப்பா இது மாதிரி தவறுகளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரா செய்யக்கூட நேரிடும். ஸோ அதனால கண்டிப்பா இந்த பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை இதை பார்க்குறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும், நீங்க பார்த்து பயன்பெறவும் முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.